ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டான, ரொம்பவே யம்மியான ஒரு ரெசிபி சிக்கன் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நாம் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஸ்டார் மொட்டு, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையுமே நல்லா தாளிச்சிக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து நாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி வதங்கணும் வெங்காயம். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். ஆனியன் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அது சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போதைக்கு. இப்போ வெங்காயம் நமக்கு நல்லாவே வதங்கிருச்சு. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொடியாக கட் பண்ண பழமான தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கணும். அதோட பச்சை ஸ்மெல் போகணும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதிலே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து ஃபஸ்ட்டே நம்ம நல்லா வதக்கும் போது நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நாம் என்ன சேர்க்கணுன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே இந்த தொக்குக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நாம் சிக்கன் நல்லா கொத்தி வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மசாலாவோட சிக்கன் நல்லா பைண்ட் ஆகணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா எல்லாமே கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும். ரொம்ப சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துறாதீங்க. ஏன்னா சிக்கனே குக்காக கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்ற தேவையில்லை.
இதை க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணலாம். இது வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு குக் ஆகும். ஏன்னா நம்ம கொத்துக்கறி தான் போட்டிருக்கோம், சீக்கிரம் குக் ஆகிடும். ஆனால் நமக்கு அந்த தொக்கு வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இடையில அப்பப்போ வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா பொலன்னு வந்திருக்கு உங்களுக்கு தொக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். அதனால் நான் வந்து திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் எல்லாமே நல்லாவே வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம தொக்கு வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தோசை, சப்பாத்தி அதுக்கெலாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான ஒரு சிக்கன் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.